வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா, கௌதம மகரிஷி வந்து அரளி செடி வடிவில வந்து இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வரும். திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள், அமாவாசை வரக்கூடிய நாள்ல இந்த தலத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய சாமி, அம்பாள் இருவரையும் வழிபாடு செய்து 3 குடம் தண்ணீர் எடுத்து, கௌதம மகரிஷி வந்து ஜீவ சமாதியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து நீர் ஊற்றி வழிபாடு செய்துட்டு போகும்பொழுது, இந்த அமாவாசைக்கு நம்ம வந்து நீர் ஊத்திட்டு போனோம் அப்படின்னா, அடுத்த அமாவாசைக்குள்ளார நிச்சயம் வந்து திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா வந்து காணப்படுது. வருகின்ற 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ நாளில் நமது ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனல் சார்பாக மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக பஞ்ச வைத்தியநாதர் ஆலயங்களை வந்து நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். பிரதோஷம் வரக்கூடிய நாளில் இந்த பஞ்ச வைத்தியநாதர் ஆலயங்களை தரிசனம் செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நீங்கும். மேலும் மாத்தூரில் அருள் பாலிக்கக்கூடிய நந்திபவான் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் மாதிரியே நெற்றி கண்ணோடு காணப்படுவார். அவருக்கு வந்து பிரதோஷ வேளையில் தன்வந்திரி சித்தரை சூட்சும வடிவில் வந்து மூலிகைகளால் வந்து அபிஷேகம் செய்கிறதா வந்து சொல்லப்படுது. பிரதோஷ வேளையில் நெற்றிக்கண்ணோடு இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தை தரிசனம் செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய நோய்கள் இருந்தாலும் நீங்கும். அதனால தான் வந்து 1/3/2026 அன்றைய தினம் வந்து நாம் பிரதோஷ வேளையில் பஞ்ச வைத்தியநாதர் ஆலயங்களையும் செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய சில ஆலயங்களையும் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து 1/3/2026 காலை 6 மணிக்கு இந்த யாத்திரை தொடங்கும். இதற்கான கட்டணம் ரூபாய் 2000. யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற ஜிபே எண்ணில் ரூபாய் 2000 செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். நன்றி. ஓம். ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி கரவீரம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கரவீரநாதர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திருவாரூர்லேருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் திருவாரூர்லேருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. இந்த மாதிரி திருவாரூர்லேருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் பயணம் செய்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பதாகை வைக்கப்பட்டிருக்கும். இந்த பதாகை காட்டக்கூடிய பகுதியில் சிறிது தூரம் சென்றோம் அப்படின்னாலே இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் இளையலாம். பின்புறம் தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம். கும்பகோணத்துலேருந்து சுமார் 34 கிலோமீட்டர் தொலைவில் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. 108 திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசமான திருக்கண்ணமங்கை தலத்திலேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. திருமண தடையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அது எல்லா வரலாறையுமே நம்ம வந்து இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வரும்போது பார்க்கலாம். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் 91வது ஆலயமாக காணப்படுது. அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் 154வது ஆலயமாக காணப்படுது. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா கொடிமரம் கிடையாது, நந்திபவன் மட்டும்தான் அருள் பாலிப்பார். இந்த தளத்தில் வந்து கழுதை வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து தினமும் வந்து வழிபாடு செய்திருக்கு, தனக்கு முக்தி வேணும் அப்படின்னு சொல்லி. தனக்கு சிவபெருமான் காட்சி அளிக்காதனால மனம் நொந்து போன கழுதை வந்து நாகூர் கடற்கரை நோக்கி சென்று தற்கொலை செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்திலிருந்து கிளம்பி நாகூர் கடற்கரைக்கு செல்லுது. கடலில் வந்து கழுதை குதிக்கிறதுக்கு முன்னாடி சிவபெருமான் இந்த தளத்திலிருந்து நாகூரில் இருக்கக்கூடிய கழுதைக்கு வந்து காட்சி அளித்ததாக சொல்லப்படுது. சிவபெருமான் இந்த தளத்திலிருந்து நாகூர் கடற்கரையில் இருக்கக்கூடிய கழுதைக்கு வந்து காட்சி அளித்ததுனால இந்த ஆலயத்தில் கொடிமரம் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து நாகூர் கடற்கரை வரைக்கும் நேர் எதிரில் வந்து எந்த வீடும் இல்லாமல் இருக்குது. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே நந்திபவன் வந்து அருள் பாலிக்கிறாரு. நந்திபவனை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். நந்திபவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்திபவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கரவீரநாதரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். பிரம்மா இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்ததுனால இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. கழுதை இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து முக்தி பெற்றதாக வந்து சொல்லப்படுது. எந்த ஜீவனாக இருந்தாலும் சிவபெருமானை வந்து மனம் உருகி வழிபாடு செய்யும் பொழுது அதற்கான பலனை வந்து சிவபெருமான் நிச்சயம் வழங்குவார் அப்படிங்கிறது இந்த கழுதைக்கு வந்து சிவபெருமான் வந்து காட்சியளித்து அதற்கு வந்து முக்தி வழங்கிய அந்த நிகழ்வே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து காணப்படுது. ஆலயத்தோட முகப்புள்ள விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. விநாயகரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபாடு செய்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். மேலே வந்து உமாமகேஸ்வரரோட நந்தி வாகனத்தில் வந்து சிவபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. அவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா மூலவர் வந்து தரிசனம் பண்ணுறோம்.
இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் கரவீரநாதர். பிரம்மா இந்த தலத்தில் வழிபாடு செய்ததுனால இவர் வந்து பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. கௌதம மகரிஷி வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்ததாக வந்து சொல்லப்படுது. மேலும் வந்து சிவபெருமானே தேவகன்னிகளோட திருமண தடையை நீக்கிறதுக்காக தனது கையால் வந்து செய்து கொடுத்த சிவலிங்கமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. திருமண தடையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதற்கான வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு முறை தேவகன்னிகள் சிவபெருமான் உரைகின்ற கைலாய மலைக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் உமாதேவியை வந்து தரிசனம் செய்கிறாங்க. நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், எங்களுக்கும் வந்து திருமணம் பாக்கியம் கைகூட வேண்டும் அப்படின்னு சொல்லி கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து மனதார பிரார்த்தனை செய்கிறாங்க. பார்வதி தேவி இவங்களோட வழிபாட்டுக்கு வந்து நீங்கள் ஏதாவது செய்யக்கூடாதா அப்படின்னு சிவபெருமான்கிட்ட வந்து கூறும் பொழுது சிவபெருமான் கரவீரம் தலத்துக்கு வந்து தனது திருக்கரங்களால் ஒரு சிவலிங்கத்தை வந்து உருவாக்கி தேவகன்னிகளை வந்து இந்த சிவலிங்கத்தை வந்து அமாவாசையில் வந்து வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் வந்து கௌதம மகரிஷியை வந்து நியமனம் செய்து இந்த சிவலிங்கத்தை வந்து பூஜை செய்யக்கூடிய பொறுப்பை வந்து இந்த ஆலயத்தில் வந்து வழங்குறாரு. கௌதம ரிஷி வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கௌதம மகரிஷி வந்து அருள் பாலிக்கிறாரு. மேலும் கௌதம மகரிஷி இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்ததுனால சிவபெருமான் வந்து அவருக்கு காட்சியளித்து உனக்கு வேண்டிய வரத்தை கேள் அப்படின்னு கௌதம மகரிஷியிடம் வந்து சிவபெருமான் கூறுறாரு. நான் வந்து உங்களுக்கு வந்து பூஜை செய்தேன், அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களை வழிபாடு செய்யும் பொழுது என்னையும் சேர்த்து வழிபாடு செய்திருக்காங்க. அதனால் மக்கள் வந்து நான் இறந்த பிறகு எனது உடலை வந்து இனிவரும் காலங்களில் தரிசனம் செய்யக்கூடாது, அதனால் வந்து என்னை வந்து நீங்கள் வந்து ஒரு செடியாக மாற்றி விடுமாறு சிவபெருமானிடம் வந்து வரம் கேட்குறாரு. கௌதம மகரிஷி கூறியதற்கெனங்க சிவபெருமான் கௌதம மகரிஷியை இந்த ஆலயத்தில் வந்து அரளி செடியாக மாற்றி இந்த ஆலயத்தோட பின்புறத்தில் வந்து வச்சுருக்காரு. திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் அந்த அரளி செடிக்கு சென்று ஒரு பரிகார பூஜை வந்து செய்யணும். அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் அம்பாவை தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது நம்ம வந்து பார்க்கலாம். சிவபெருமான் மற்றும் பார்வதி இருவருக்கும் திருமணம் நடைபெற்ற தலமாக கரவீரம் தலம் வந்து காணப்படுது. மணக்காலில் வந்து பந்தக்கால் நட்டு இந்த தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருமணம் வந்து நடந்திருக்கு. மேலும் பார்த்தோம் அப்படின்னா சாமி அம்பாள் இருவரும் இந்த தலத்தில் வந்து ஒரே திசையில் திருமண கோலத்தோடு காணப்படுறதுனால இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி 30 நாட்களுக்குள்ளார, அதாவது அமாவாசை தினத்தில் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா அடுத்த அமாவாசை வரத்துக்குள்ளார திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக வந்து காணப்படுது. இந்த இடத்துல நாகர்கள்லாம் அருள் பாலிக்கிறாங்க. நாகதோஷத்தால் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் நாகதோஷத்தால் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இந்த நாகர்கள்லாம் வந்து வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவங்க தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் பிரத்யட்ச மின்னம்மை. அம்பாலை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. அம்பாள் சொன்னதோட முகப்பில் பார்த்தோம் அப்படின்னா சப்த கன்னிகள் வந்து நாகரூபத்தில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. நாகதோஷம் மற்றும் ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டு அதனால் வந்து திருமண தடையால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த சப்த நாகங்களை வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய ராகு கேது தோஷம் மற்றும் நாகதோஷம் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். மேலும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாளுக்கு வந்து நம்மளோட வயது எத்தனையோ அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி விரலி மஞ்சளில் வந்து மாலை வந்து கட்டி எடுத்து வந்து அம்பாளுக்கு வந்து சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது பெண்களுக்கு வந்து தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும். திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும். மேலும் இந்த ஆலயத்தில் வந்து திருஞான சம்பந்தர் பதிகம் பாட வரும் பொழுது ஆலயம் வந்து இரவு நேரத்தில் வந்து பூட்டியிருந்ததுனால ஒரு இரவு முழுவதும் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியிலேயே திருஞான சம்பந்தர் வந்து தங்கியிருந்து மறுநாள் வந்து இந்த ஆலயத்துக்குள்ளார வந்து பதிகம் பாடி வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு இரவு இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியிலே வந்து தங்கியிருந்து மறுநாள் காலை இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நாம் என்ன பிரார்த்தனை வேணுனாலும் பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. மேலும் வந்து நாங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம், எவ்வளவோ இன்னல்களை வந்து சந்திச்சிட்டோம், நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த ஆலயத்துக்கு நாள் இரவு வந்து ஒரு நாள் தங்கி இருந்து மறுநாள் காலையில் இங்கே இருக்கக்கூடிய சாமி அம்பாள் இருவரையும் வழிபாடு செய்துட்டு போகும்பொழுது என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம விட்டு நீங்கும். மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் வந்து சிறப்பான முறையில் ஹோமங்கள்லாம் நடைபெறும். அந்த அமாவாசை தினத்தில் வந்து நடைபெறக்கூடிய அந்த ஹோம பூஜையில் வந்து கலந்து கொள்ளும் பொழுது பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது மூலவரோட விமானம் மற்றும் அம்பாள் சன்னதியோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். சாமி அம்பாள் இருவரும் திருமண கோலத்தோடு ஒரே திசையில் வந்து காணப்படுறதுனால எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் இந்த தலத்தில் வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது அந்த திருமண தடையெல்லாம் நீங்கி திருமணம் வந்து மிக விரைவில் வந்து கைகூடும். எப்படி திருமங்கலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாம வேதீஸ்வரர் வந்து சாம வேதத்தை குறிக்கக்கூடிய தலம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அதர்வன வேதத்தை வந்து குறிக்கக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது.
அதனால தான் அமாவாசை தினத்தில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து ஹோமங்கள்லாம் வந்து சிறப்பான முறையில் வந்து நடைபெறுது. ஆலயத்தோட பிரகாரங்கள வலம் வரும்போது இந்த இடத்துல வந்து மகா கணபதி வந்து அருள்பாலிக்கிறாரு. விநாயகரை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இந்த விநாயகரை நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும். இந்த தலம் வந்து ராகு தோஷம் மற்றும் கேது தோஷத்தால் ஏற்படக்கூடிய இன்னல்களை வந்து நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக காணப்படுது. விநாயகரை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களா வலம் வந்துட்டு இருக்கோம். பிரம்மதேவர் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்து தான் இழந்த படைப்பு தொழிலை வந்து மீண்டும் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இழந்த அனைத்தும் வந்து நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும். சாமி சன்னதியோட மூல ஒரு விமானமும் அம்பாள் சன்னதியோட மூல ஒரு விமானமும் வந்து அருகருகே வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுது. தஞ்சாவூர் பெரிய கோயில் கோபுரம் போன்ற அமைப்பிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் வந்து சாமி அம்பாள் சன்னதியோட மூலவரோட விமானம் வந்து காணப்படுது. வருகின்ற 8/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமது ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாகியுள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து நாம் வந்து ஆன்மீக யாத்திரையில் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். அந்த யாத்திரையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்கண்ணில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமான் ஆலயம் தொடங்கி திருமண தடையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பல சிவாலயங்களையும் வந்து நம்ம வந்து அந்த யாத்திரையில் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது இந்த இடத்துல வந்து தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி வந்து அருள் பாலிக்கிறாரு. தட்சிணாமூர்த்தியை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டு இருக்கோம். வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா கௌதம மகரிஷி வந்து அரளி செடி வடிவில் வந்து இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வரும். திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் அமாவாசை வரக்கூடிய நாளில் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சாமி அம்பாள் இருவரையும் வழிபாடு செய்து 3 குடம் தண்ணீர் எடுத்து கௌதம மகரிஷி வந்து ஜீவ சமாதியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து நீர் ஊற்றி வழிபாடு செய்துட்டு போகும் பொழுது இந்த அமாவாசைக்கு நம்ம வந்து நீர் ஊற்றிட்டு போனோம் அப்படின்னா அடுத்த அமாவாசைக்குள்ளார நிச்சயம் வந்து திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது. கௌதம மகரிஷி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்கிறாரு. தான் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்திருக்கும் நேரத்தில் சிவபெருமானை வந்து வழிபாடு செய்ய வரவும் பக்தர்கள் வந்து தன்னையும் சேர்த்து வழிபாடு செய்கிறதுனால நான் இறந்த பிறகு எனது உடலை வந்து யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கினதுக்கு இறங்க கௌதம மகரிஷி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து அரளி செடி வடிவில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. பொதுவாக விருட்ச சாஸ்திரப்படி நம்ம வந்து ஒரு ஆலயத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தல விருட்சத்துக்கு வந்து ஒரு செம்பு நம்ம வந்து நீர் ஊற்றிட்டு வந்தாலும் நம்ம ஊற்றக்கூடிய அந்த நீரில் வந்து அந்த தல விருட்சம் வந்து 1 இன்ச்சு வளர்ந்தாலும் நமது பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி விருட்ச சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து பக்தர்களோட கூட்டம் வந்து நிரம்பி காணப்படும். திருமண தடை நீங்கிறதுக்காக இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அரளி செடிக்கு வந்து பக்தர்கள் வந்து நீர் ஊற்றி வழிபாடு செய்வாங்க. அதே மாதிரி அமாவாசை தினத்தில் இந்த தளத்தில் நடைபெறக்கூடிய ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பொழுது பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கும். இந்த வரலாறை தொடர்ந்து பார்க்கலாம். ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது வள்ளி தேவசேனா சமேதராய் முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த தளத்தில் முருகபெருமான் சத்ரு சம்கார முருகனாக இடதுபுறம் மயில் வாகனம் வந்து அருள் பாலிக்கிறாரு. நாம் செய்யும் தொழில் அல்லது உத்தியோகத்தில் வந்து நமக்கு சத்ரு உபாதைகள் ஏற்படுது அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழிலில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும். சில பேர் வேலைக்கு போவாங்க, நாங்கள் நல்லா தான் வேலை செய்கிறோம், எங்களுக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து நிறைய தொல்லைகள் வருது, சத்ரு உபாதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த மாதிரி வந்து இடதுபுறம் மயில் வாகனம் கொண்ட சத்ரு சம்கார முருகனை வந்து செவ்வாய்க்கிழமையில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சத்ருக்களால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமண தடை ஏற்படுறது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறது, படித்த படிப்புக்குரிய வேலை இல்லாமல் கஷ்டப்படுறது, உரிய பருவத்தில் வந்து நல்லது நடக்காமல் கஷ்டப்படுறது, நல்லா வாழ்ந்துட்டு இருந்தது திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் பாதாளத்தில் விழுறது, நம்ம ஒரு தொழில் செய்வோம், அந்த தொழில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நஷ்டத்தில் வந்து இயங்குறது, இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் தான். நம்மளோட முன்னோர்கள் வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் ஏதாவது வந்து பாவங்கள் செய்திருந்தாங்க அப்படின்னா அது வந்து நமது சந்ததியை தான் வந்து பாதிக்கும். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்னல்களை வந்து ஏற்படுத்தும். இவ்வாறு இன்னல்களால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் அமாவாசை வரக்கூடிய நாளில் இந்த தலத்துக்கு வந்து இங்கே நடைபெறக்கூடிய அந்த ஹோம பூஜைகள்லாம் கலந்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய சாமி அம்பாள் இருவரையும் வழிபாடு செய்துட்டு போகும் பொழுது எவ்வளோ கொடிய பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவர் வந்து அருள் பாலிக்கிறாரு. பிரம்மதேவரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். மிகவும் பழமை வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதே மாதிரி நாம் வந்து இந்த தலத்தில் வந்து என்ன பிரார்த்தனை வந்து வேண்டிக்கிட்டாலும் அந்த பிரார்த்தனை வந்து உடனடியாக நிறைவேறதா வந்து சொல்லப்படுது. அதுவும் அமாவாசை தினத்தில் வந்து நான் பிரார்த்தனை செய்யும் பொழுது அதற்கு வந்து பலன் வந்து ரெட்டிப்பாக வந்து கிடைக்கும். அமாவாசை தினத்தில் இந்த ஆலயத்துக்கு வந்து அந்த அரளி செடிக்கு வந்து நீர் ஊற்ற வரும் அன்பர்கள் இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுது அவங்களோட அசல் ஜாதகத்தையும் ஒரு நகல் ஜாதகத்தையும் வந்து எடுத்து வரணும். அசல் ஜாதகத்தை வந்து சாமி முன்னாடி வைத்து அர்ச்சனை செய்து தருவாங்க. நகல் ஜாதகத்தை வந்து சாமி முன்னாடியே வந்து வச்சுருவாங்க.
இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா துர்க்கை அண்ணி வந்து அருள் பாலிக்கிறாங்க. துர்க்கை அண்ணியை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த துர்க்கை அண்ணி செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால வேளையில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும். அடுத்ததாக சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தளத்தில் வந்து நமது ஜாதகத்தை வந்து வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய தோஷங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். சர்வ தோஷ நிவர்த்தி தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது எதிரில் வந்து பாருங்கள் பிரம்ம தீர்த்தம் வந்து காணப்படுது. அதாவது கிணறு ரூபத்தில் வந்து பிரம்ம தீர்த்தம் வந்து காணப்படுது. இந்த பிரம்ம தீர்த்தத்திலிருந்து தான் 3 குடம் நீரை எடுத்து சென்று கௌதம மகரிஷி வந்து ஜீவ சமாதி ஆகியுள்ள அந்த செவ்வரளி செடிக்கு வந்து நீர் ஊற்றி வழிபாடு செய்வாங்க. ஒரு நபருக்கு வந்து 3 குடங்கள் வந்து அனுமதிக்கப்படும். அமாவாசை தினங்கள் வந்து இந்த வழிபாடு செய்கிறது ரொம்பவும் பலனளிக்கும். விருட்ச சாஸ்திரப்படி நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி, இந்த ஆலயம் கிடையாது, நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போனாலும் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தல விருட்ச மரத்துக்கு வந்து கொஞ்சமாவது வந்து நீர் ஊற்றிட்டு வாங்க. நம்ம ஊற்றக்கூடிய அந்த நீரில் வந்து அந்த மரம் வளரும் பொழுது நமது சந்ததிகளும் வந்து நல்லா வளர்ச்சி அடைவாங்க. பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள்லாம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தல விருட்சங்களுக்கு வந்து நம்ம வந்து நீர் ஊற்றி அந்த மரம் வளர்கிறதுக்கு வந்து நம்ம காரணமாக இருக்கும் பொழுது எவ்வளோ கொடிய தோஷங்கள் மற்றும் சாபங்கள் இருந்தாலும் நீங்கும். அதே மாதிரி 27 நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னா அந்த 27 நட்சத்திரங்களுக்கு வந்து ஒவ்வொரு மரங்கள் வந்து காணப்படுது. அந்த மரங்களுக்கு வந்து நம்ம வந்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீர் ஊற்றி அந்த மரத்தை வந்து வளர்த்து வரும் பொழுது நம்ம வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும். இந்த இடத்துல வந்து பைரவர் வந்து அருள் பாலிக்கிறாரு. பைரவரை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். பைரவரை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா அவருக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா யோக சனி பகவான் வந்து காணப்படுறாரு. நமது ஜாதகத்தில் வந்து சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானை தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து யோகம் வழங்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் மாறுவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது. அடுத்ததாக சந்திர பகவான் வந்து அருள் பாலிக்கிறாரு. சந்திர பகவானை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல இருந்து இந்த ஆலயத்தோட மூலவரோட விமானம், நந்தி பகவானோட விமானம் எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இடதுபுறம் வந்து சூரிய பகவான் வந்து அருள் பாலிக்கிறாரு. சூரிய பகவானையும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம்.